அனைத்து விருச்சிக ராசி நேயர்களுக்கும் 2025ஆம் ஆண்டின் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ மனசுல ஒரு விஷயம் உங்களுக்கு தோணியிருக்கும். என்னன்னா, இனிமேலாவது நமக்காக வாழணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். இப்போவாவது முடிவு எடுத்துட்டீங்களே அப்படிங்கிறது எனக்கு சந்தோஷம் தான். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த காலகட்டங்கள்ல கிட்டத்தட்ட கடந்த 3 வருட காலகட்டமாவே மிகப்பெரிய எந்த வயதினராக இருந்தாலும், அதாவது விவரம் தெரிஞ்சு 20 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எந்த வயதினராக இருந்தாலும் கூட, கடந்த கால நடந்த அனுபவங்கள் உங்களுக்கு வச்சு என்னால சொல்ல முடியும். அப்படி ஒரு சூழல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குதுங்க. ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்க வேண்டிய ஒரு சூழல் உங்களுக்கு இருக்குது. கண்டிப்பா தீர்க்கமான ஒரு முடிவு நீங்க எடுத்துருவீங்க. இந்த 2025 உங்க டோட்டலாவே உங்க வாழ்க்கைய மாத்தும் நல்ல விஷயத்துக்காக. கெடுதல் அப்படிங்கிறது இல்லைங்க. இந்த வருஷத்துல உங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லா முடிவுகளும், நல்ல விஷயத்துக்கான முடிவுகளும் நீங்க எடுத்துருவீங்க. இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, வாழ்க்கைக்கு தேவையான ப்ளூ பிரிண்ட், அடிப்படை விஷயங்கள், இடம், வீடு, தொழில், இந்த தொழில் மூலியமா தான் என்னுடைய எதிர்கால பொருளாதாரத்தை நான் நிவர்த்தி பண்ணிக்குவேன் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே இந்த 2025ஆம் ஆண்டு இறுதிக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். நல்லபடியாக நடக்கும். எங்காவது மனுஷங்களே இல்லாத ஒரு இடத்துல போய் நம்ம கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு வரலாம். இந்த போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 3 நாள் 4 நாள் எந்த வித டிஸ்டர்பும் இல்லாம வாழ்ந்துட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இப்போ உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் நீங்க கவலையே பட வேண்டாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே விலகும். அதுல உறுதியா இருங்க. அதுக்கு முன்னாடி உங்களுடைய பிடிவாதத்தை வைராக்கியமா நீங்க மாத்திக்குங்க. ஞாயிற்றுக்கிழமை நடந்தே ஆகணும் அப்படிங்கிற விஷயம், ஞாயிற்றுக்கிழமை நடக்கலைனாலும் புதன்கிழமையாவது நடந்தா சந்தோஷம் அப்படிங்கிறது நீங்க மாத்தினீங்கன்னா மட்டும்தான் இது எல்லாமே இருக்கும். ஏன்னா நீங்க எல்லாமே பண்ணினதுக்கு பின்னாடி யோசிக்கக்கூடிய நபர்கள். சரிங்களா? அது இனி உங்களுக்கு வராது. ஒரு விஷயத்துக்காக ஏன் நம்ம இது பண்ண போறோம், எதுக்காக பண்ண போறோம் அப்படிங்கிறது எல்லாமே யோசனை பண்ணி அதுக்கப்புறமே செய்யக்கூடிய காலகட்டங்கள்ல இனிமேல் உங்களுக்கு இருக்கும். அதனால பயப்பட வேண்டாம். நம்பின உறவுகள் எல்லாமே இப்ப உங்களுக்கு கிடைத்திருச்சு. சரிங்களா? இனி நீங்க ஒவ்வொரு உறவையும் கணிச்சதுக்கு பின்னாடிதான் நீங்க எந்த ஒரு முடிவும் நீங்க எடுக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க. இப்ப எத்தனை வருஷமா நீங்க ஒரு இடத்துக்கு நீங்க வேலைக்கு போயிட்டு இருந்தாலும், அங்க பாத்தீங்கன்னா இப்ப இந்த காலகட்டத்துல உங்களுக்கு மதிப்பு இருக்காது. புதுசா ஒரு பக்கம் வேலைக்கு போவீங்க. நல்ல கம்பெனி உங்களுக்கு இருக்கும். அதனால நீங்க மனசு போட்டு குழப்பிக்க வேண்டாம். அதே வேலையில உங்களுக்கு தேவையில்லாத மனக்குழப்பங்கள். நமக்கு மட்டும் ஏன் நடக்குது? நம்மளை சுத்தி ஏன் இப்படி இருக்குது? சிவனேன்னு வாழவே வேண்டாமா? ஆண்களா இருந்தா காவி வேட்டி கட்டிக்கலாமா? பெண்களா இருந்தா அப்படின்னா இந்த வாழ்க்கையே நமக்கு வேண்டாம். அப்படி நம்ம யாருக்கு நம்ம என்ன பண்ணணும்? கடவுள் நமக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு மனசுல இருந்தாலும் அது எல்லாமே பாத்தீங்கன்னா அழிச்சிடுங்க. கண்டிப்பாக வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த 2025 பிப்ரவரி மாத காலகட்டத்துக்கு மேல ரொம்ப ரொம்ப நல்லபடியாக இருக்கு. பயப்பட வேண்டாங்க. ஏன் இவ்வளவு தூரம் நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா, நீங்க பட்டும் திருந்த மாட்டீங்க, சொல்லியும் திருந்த மாட்டீங்க. போக போகதா ஒருத்தருக்கு ஒரு டைம் அடிபடலாம். அப்பவே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனா நீங்க 10 முறை பட்டாதான் உங்களுக்கு ஓ, நம்ம இப்படியெல்லாம் செஞ்சிருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகும். அது இப்பதான் உங்களுக்கு வந்திருக்குதுங்க. சரிங்களா? இப்பவாவது வந்துருச்சு அப்படின்னு சொல்லி போட்டு நீங்க சந்தோஷப்பட்டுக்குங்க. வண்டி வாகனம் நீங்க மாத்தலாம், புதுசு எடுக்கலாம். இல்ல உங்களுக்கு பிடிச்ச பைக்கோ காரா இருந்தாலும் அது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல ஒரு தொகைக்கு நீங்க சர்வீஸ் பண்றதுக்கான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது. தாராளமாக அது நீங்க வெளியில வந்துருவீங்க. பணப்பிரச்சனை இருக்குது அப்படின்னா பணப்பிரச்சனையிலிருந்து நீங்க படிப்படியா தான் நீங்க வெளியில வருவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க பண்ணி வச்சிருக்கிறீங்க. இப்போ ஒரு 10,000 ரூபாய் உங்களுக்கு கடன் இருந்தது அப்படின்னா ஒரு 3,500 இருந்து 4,000 ரூபாய்க்கு உங்களால கணக்கு சொல்ல முடியும். மீதி 6,000 ரூபாய் எதனால ஆச்சு அப்படிங்கிறத உங்களால சொல்றதுக்கு தெரியாது. ஏன்னா எதுவுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா நடந்தது இல்லை. 2024 டிசம்பர் மாசம் 31ஆம் தேதி வரைக்கும் ஒரு நாளைக்கு நீங்க 1,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா வீட்டுக்கு 300 ரூபாயும் வெளியில 700 ரூபாயும் நீங்க செலவு பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா 2025 ஜனவரி 1ஆம் தேதிக்கு மேல அதே 1,000 ரூபாய் சம்பாதித்துல வீட்டுக்கு 700 ரூபாயும் வெளியில 300 ரூபாயும் நீங்க தானம் பண்ற மாதிரியான சூழல் உங்களுக்கு வரும். முன்ன இருந்ததை விட 400 ரூபாய் அதிகமா வருதுன்னு நீங்க சந்தோஷப்பட்டுக்குங்க. காரணம் கடந்த காலத்துல உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய அனுபவங்கள் தான். உங்களால முடிஞ்ச 1,000 ரூபாய் காசையும் நீங்க வீட்டுக்கு கொண்டு வரலாம். ஆனா உங்களுக்கு மனநிலை உங்களுக்கு வராது. அப்ப அந்த மாதிரியான மனநிலையை நீங்க உருவாக்குறதுக்கு கொஞ்சம் நீங்க முயற்சி பண்ணுங்க. சரிங்களா? நிறைய சபதம் எல்லாம் நீங்க எடுப்பீங்க. நம்மளை ஏளனமா பேசினாங்க,
நம்ம இவங்க முன்னாடியெல்லாம் வாழ்ந்து காமிக்கணும் அப்படிங்கிற நிறைய சபதமெல்லாம் வந்து நீங்கள் எடுப்பீங்க வரக்கூடிய காலகட்டத்தில். கண்டிப்பாக அது வந்து அந்த சபதத்தை நீங்கள் நிறைவேற்றுவீங்க. அதுக்கு வந்து முருகன் வந்து உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லைங்க. இப்போ அடுத்த கட்டத்தை வந்து அடுத்த ஒரு விஷயம்னா கால் வலி உங்களுக்கு வரும். உடம்பு வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. உடம்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இப்போ எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக செய்யும் பொழுது உடம்புல வந்து பாதிப்பு ஏற்பட்டு அதை ஏற்படுத்த முடியாத சூழ்நிலை உருவாகும். தாமதமாகி வந்து செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. அதனால உடம்பு மேல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்குங்க. உடம்ப பார்த்து சரியாயிடுச்சு அப்படின்னா மனசு சரியாயிரும். மனசு சரியாயிடுச்சு அப்படின்னா நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே செயல்படுத்த முடியும். அதனால நீங்க தைரியமா இருங்க. எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும்.